அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று வாழ்க்கை ஒரு பயணம், பந்தயம் அல்ல. நண்பர்களே, தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம் குறித்த ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இத்தகைய புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கின்றன. எந்த ஒரு மாத வார நாளிதழாக இருந்தாலும் சுய முன்னேற்றம் குறித்த ஒரு பகுதி கட்டாயம் இடம்பெற்றுவிடும். இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் என்ன? எதிர்மறையான எண்ணங்களை, அணுகுமுறைகளை, மனப்பான்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டும். இப்படி உழைத்தால் அடைய முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் இத்தகைய புத்தகங்களின் பிழிவு சாரம். முன்னேற விரும்பினால் அதற்கு தடையாக உள்ளவற்றை அகற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வாழ்வின் முன்னேற்றம் என்பது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, ஊக்கம் போன்ற பல்வேறு காரணிகளை சார்ந்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி வேறு பல காரணிகளும் இருக்கின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். முன்னேற்றத்திற்கான காரணிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அகக்காரணிகள், புறக்காரணிகள் என்று இரு வகையாக பிரிக்கலாம். அகக்காரணிகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. புறக்காரணிகள் நம்முடைய கட்டுப்பாட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டது. உதாரணமாக, ரயில் 2 மணிக்கு புறப்படுகிறது என்றால் 2 மணிக்கு முன்னதாக ரயில் நிலையத்தை அடைந்துவிட வேண்டும். இது அகக்காரணி சம்பந்தப்பட்டது. சரியான நேரத்திற்கு நாம் சென்று விட்டதால் ரயிலும் சரியான நேரத்துக்கு வந்து புறப்படும் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இது புறக்காரணி சம்பந்தப்பட்டது. இரண்டுமே சாதகமாக அமைந்தால்தான், அதாவது அகக்காரணி, புறக்காரணி இரண்டுமே சாதகமாக அமைந்தால்தான் வெற்றி. ஆக நம் எல்லா முயற்சிகளுமே வெற்றியை பெற்று தந்துவிடும் என்று உறுதி கூற முடியாது. பல முயற்சிகள் தோல்வியில் முடியக்கூடும். அவற்றையும் ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டுமே அன்றி துவண்டு போய்விடக்கூடாது. மனமுடைந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து விடக்கூடாது. முயற்சி மனிதன் கையில், முடிவு ஆண்டவன் கையில் என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். வாழ்க்கை உன்னதமாக அமைய வேண்டுமானால் அதில் தொல்லைகளும், தோல்விகளும், கவலைகளும், ஏமாற்றங்களும் கூட இருக்க வேண்டும். தொட்ட காரியமெல்லாம் வெற்றி என்றாலும் வாழ்க்கை உப்பு சப்பில்லாமல் கசந்துவிடும். ஒரு திரைப்படம் பார்க்கிறோம். கதாநாயகன் கல்லூரியில் படிக்கிறான். நல்ல மதிப்பெண் பெற முயற்சிக்கிறான். நல்ல மதிப்பெண் கிடைத்து விடுகிறது. ஒரு பெண்ணை காதலிக்கிறான். காதல் நிறைவேறுகிறது. வேலை தேடுகிறான். உடனே வேலை கிடைத்து விடுகிறது. காதலியை கைப்பிடிக்க நினைக்கிறான். அதுவும் கைகூடுகிறது. இப்படி அவன் நினைத்தது எல்லாம் நடந்து கொண்டே இருப்பதாக திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தால் ஒருவரும் திரையரங்கில் இருக்க மாட்டார்கள். மாறாக கதாநாயகனின் காதலுக்கு தடையாக ஒரு வில்லன் முளைக்க வேண்டும். வேலை கிடைக்காமல் அதை தேடி அவன் அலைய வேண்டும். பல ஏமாற்றங்கள், போராட்டங்கள், முயற்சிகள், இவற்றிற்கு பிறகு அவை நிறைவேற வேண்டும். அப்போதுதான் படம் பார்ப்பதில் சுவாரஸ்யம் இருக்கும். திரைப்படத்துக்கு பொருந்தும் இந்த நியதி வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தில் ஏதோ ஒன்றை எட்டி பிடிக்க அதை துரத்தி கொண்டே இருக்கிறோம். பயண மனோபாவத்தை மறந்துவிட்டு பந்தய மனோபாவத்தில் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். சாதாரண முறையில் கஞ்சியே குடித்தாலும் அதில் உப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை உணர முடியும். ஆனால் சாப்பிடும் போட்டியில், ஒரு சாப்பாட்டு போட்டியில் அறுசுவை உணவையே சாப்பிட்டாலும் அதன் சுவையை கொஞ்சமும் உணர முடியாது. மதிப்பெண் பட்டியலில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக படித்து புரிதல் எனும் பயண உணர்வை இழந்த மாணவர்கள் ஏராளம். காரணம், அங்கே வெளிப்படுவது பந்தய உணர்வு. வாழ்க்கை பயணம் இலக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் இலக்கு மட்டுமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. இலக்குதான் வாழ்க்கை என்றால் வாழ்க்கை பயணமாக இருக்காது, அது ஒரு
பந்தயமாக ஆகிவிடும். வாழ்க்கை ஒரு பயணமாக இருக்கின்ற வரை அது மகிழ்ச்சியானதாக இருக்கும். அது பந்தயமாக மாறிவிட்டால் வாழ்க்கை பரபரப்பு மிகுந்து அச்சமும் பயமும் மேலோங்கி இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையாகிவிடும். வாழ்க்கையை ஒரு சுகமான பயணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பந்தயமான வாழ்க்கையை ஒதுக்கி தள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.